வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சி என்னன்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. கொஷின் கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்மளால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஓகேவா? இதுதான் டேட்டா சஃபிஷியன்சி. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது, ஒன்று மட்டும் போதுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா, இல்லை ஒன்று வச்சு பண்ணலாம், 2 வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி. ஆப்ஷனை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே அந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட், 2 மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எய்தர் வந்து நம்ம 1 வச்சும் பண்ணலாம், 2 வச்சும் பண்ணலாம். இப்போ போத் 1 and 2னா நம்மளுக்கு ஒரு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அடுத்து வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதுதான் போத் 1 and 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நம்ம டேட்டா சஃபிஷியன்ட்ல பெர்சன்டேஜ்லேருந்து கொஷின் கேட்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பெர்சன்டேஜ் வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது, ஷார்ட்கட் எல்லாமே நான் அதில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? சரி, போகலாம். ஹவு மச் மினிமம் மார்க்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு பாஸ் ஆன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் மார்க் எவ்வளோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு அவங்க ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, student A secured 32% and he failed by 1 mark. 32 மொத்த மார்க்கில் 32% எடுத்திருக்காரு, ஆனால் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். எவ்வளோ மார்க் ஃபெயில் ஆகிருக்காரு? 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு. ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட் பி செக்யூர்ட் 36% எடுத்திருக்காரு. அதே சேம் எக்ஸாம்பிள் ஹிஸ் மார்க் வாஸ் 1 more than the minimum பாஸ் மார்க். பாஸ் மார்க்கை விட 1 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்காரு, 1 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 50 மார்க் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதில் எவ்வளோ 32%னா எவ்வளோ கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணலாம். 32% டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல் மார்க் வந்து 50 போட்டோன்னா 50 1s are 50, 50 2s are 100. இப்போ 2வால் இதை டிவைட் பண்ணோன்னா 16 2s are 32. அப்போ வந்து எத்தனை மார்க்கு ஏ ஸ்கோர் பண்ணியிருக்கான்? 16 மார்க்கு எடுத்திருக்கான், 1 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான். இதுலேருந்து இப்போ வந்து இதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு வந்து 17 மார்க் தான் பாஸ் மார்க்குன்னு தெரியுது. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணுறான், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணியிருக்காங்க? 36%. அப்போ 50ல் 36% எவ்வளோ? 36%னால 36 டிவைட் பை 100 இன்ட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ? 50. இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 18 1 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்கான். இப்போ இவ்வளோ வாங்கின மார்க்கு 18, இந்த பாஸ் மார்க்கை விட 1 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 17ங்கிறது தான் மினிமம் மார்க். ஓகேவா? இப்போ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதனால நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர்னு போடக்கூடாது. நீங்கள் 2வது ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே 1 மார்க் ஃபெயில் ஆயிருக்காங்களா? இப்போ 17 வாங்கியிருந்தா பாஸ் ஆயிருப்பாங்க. இங்கே 1 மார்க் 18 வாங்கியிருக்காங்க, 1 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ 17 மார்க்கு தான், அதோட 1 அதிகம் தான் 18. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகிறோம். ஸ்டூடெண்ட் ஏ செக்யூர்ட் 30% ஆஃப் ஃபுல் மார்க்கு. இப்போ அதே தான் போடணும். 50ல் 30% எவ்வளோன்னு பார்க்கணும். 2. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 15 கிடைக்கும். அண்ட் ஹீ ஃபெயில்டு பை 2 மார்க். 17 நம்ம மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபெயில்டு பை 2 மார்க்கு தான், இவங்க 15 தான் வாங்கியிருக்காங்க. இஃப் ஹீ ஸ்கோர்டு 5 more மார்க் ஹிஸ் பர்சன்டேஜ் மார்க் would be 40%. இப்போ மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 15 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதில் இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல, நல்லா கவனிங்க. 5 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 + 5 எவ்வளோ? 20. அப்போ 20 அவங்க எவ்வளோ பர்சன்டேஜாக வாங்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க? 40%ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ வந்து 50க்கு 20 மார்க் வாங்கியிருக்காங்க, அதை வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும்னா 100 போடணும்.
அப்போ இது வந்து 1 50 1s are 50 50 2s are 100 இதை ரெண்டையும் பண்ணும் பொழுது 40 கிடைக்குதா? ஓகேவா? அப்போ நம்மளால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இங்கேயும் நம்ம 30% ஃபுல் மார்க் வந்து 50 எடுத்து 30% கண்டுபிடிக்கிறோம். அதோட 2 ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 40% வந்து கிடைக்குது. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 வச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எய்தர் 1 or 2 alone sufficient to answer this question. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1க்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் பாஸ் ஆகிறதுக்கான மினிமம் மார்க் தான் கேட்குறாங்க. அதை நம்ம ஸ்டேட்மெண்ட் 1லேருந்தும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2லேருந்தும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இங்கே 15 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது, 2 மார்க்னால ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ 15 + 2 17 அப்படிங்கிற மினிமம் மார்க்கை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? அப்போ எய்தரார் போகணும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கிடச்சிச்சின்னு நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficientன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இதில் கிடைக்கலனா தான் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி மார்க்ஸ் டிட் பிரகாஷ் அப்டைன் இன் மேத்தமெட்டிக்ஸில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிரகாஷ் secured an average 55% marks in math, physics, chemistry together. எல்லாத்தையும் சேர்த்து வந்து 55% வாங்கியிருக்காங்க. இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? 3 ஆவரேஜ் வந்து இது. அதுக்கப்புறம் பிரகாஷ் செக்யூர்ட் 10% மோர் தென் த ஆவரேஜ் மார்க். நம்மளுக்கு இப்போ வந்து எதுலேயுமே டைரக்ட் மார்க் எதுலேயுமே கொடுக்கல. இப்போ இங்கே இவ்வளோ மார்க் கூட வாங்கியிருக்காங்க, நம்ம ஆவரேஜை வச்சு டோட்டல் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் மார்க் நம்மளுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லலை. ஓகேவா? அப்போ இது 2த்தையும் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜில் தான் சொல்லியிருக்காங்க, நம்மளால் மார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, டைரக்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்கல நம்மளுக்கு. அதனால இது 2மே வந்து நம்மளுக்கு வந்து வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ எந்த ஆப்ஷன் போகணும்? ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். இங்கே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 alone இதை இங்கே உள்ள ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏபிசி இருக்குல்ல, இங்கே அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் இதில் உள்ள ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த நம்பரை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் இது பண்ணணும், ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 2மே வந்து வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. ஓகேவா? அப்போ 2க்கு வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து what was the population of state A in 1999? ஓகேவா? The population of state increases every year by 20%. Population of state A in 1999 was இவ்வளோ percentage of its population in 1996. இது வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டதுலேருந்தே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு அதோட ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.